ஐயோ! நம்ம மேல இவ்ளோ ஆசை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காளே! நமக்கு தான் தெரியாம போச்சு. ஒருவேளை முத்தம் குடுக்கும்போது தாடி குத்தியிருக்குமோ? ம். இனிமேல் கரெக்ட்டா பர்சனல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணணும். நம்ம ஆளு. லட்டு. எங்க இருக்க? உன்னை எங்க விட்டுட்டு போனனோ அங்கேயே தான் இருக்கேன். இச்சி எங்க இருக்கேன்னு சொல்லு. ஏய்! ரூ. 36 ஜிபே வாங்கிட்டு போனா எங்க இருப்பேன்? தம் டீ போட தான் வந்திருக்கேன். எனக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, வந்து பிக்கப் பண்ணு. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? ஏய்! டீயே இப்போதாண்டி வருது. தேங்க்ஸ் பாஸ். வா. சரி வரேன் இரு. அண்ணா டீ கேன்சல். என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையே. பக்கத்து சந்தில இருக்க டீ கடையில இருந்து இங்க வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? ஏய்! உனக்கு சீக்கிரம் இன்டர்வியூ முடியும்னு எனக்கு என்ன தெரியும்? மூடிட்டு வண்டி எடு. ஏய்! 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தாண்டி கிஸ்ஸ கொடுத்து லவ் கன்ஃபார்ம் பண்ண. அதுக்குள்ள ஏன்டி இப்படி பண்ற? வாயை மூட்டு போ. ஓகே. ஏய்! என்னடி காந்திஜி பிறந்த இடம் எதுன்னு கேட்டதுக்கு போர் பந்தர்னு சொல்றதுக்கு பதிலா மோர் பந்தர்னு சொல்லிட்டியா? கடுப்பேத்தாம போறியா? இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆமா, உனக்கு இது எத்தனாவது இன்டர்வியூ? 2. ரெண்டாவது இன்டர்வியூக்கே இந்த அலப்பறையா? என்ன எல்லாம் 20 இன்டர்வியூ கிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. ஏன் 4 ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கு. கொஞ்சம் பேசாம சீக்கிரமா போறியா? இப்போ என்ன சொல்லிட்டு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? ஓ, இதுதான் பாய் ஃப்ரெண்ட் டியூட்டிஸா? அப்புறம் நமக்குள்ள ஓகேனாலாம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். பொறுமையாக சாஃப்ட் லஞ்ச். எங்கடி போன? உள்ள போயிட்டாளா? அடிப்பாவி. அப்பா. மாடி ஏமா அழுவுற? இவன் ஏதாச்சும் பண்ணானா? ஐயோ மாமா, நான்லாம் எதுவும் பண்ணல. உங்க பொண்ணு ஆபீஸ் வாசல்ல வச்சு. அப்பா, நான் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அப்பா, நான் இவ்ளோ சீரியஸா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. அட ஆமாமா, நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணிருந்தா என்ன சொல்லிருப்ப? அப்பா, நான் ஆபீஸ்க்கு போனோம், 4 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம், 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தைன்னு சொல்லிருப்பல்ல. அப்பா. மா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. சட்டு புட்டுன்னு உன் கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, என் கடமையை முடிச்சிடுவேன்ல. இவர் என்ன இவன் மனசை மாத்துறாரு? மாமா, ரேணுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்ன மாமா அவசரம்? டேய், நீயா என் பொண்ணு வாழ்க்கையில வர? நான் அவன் முறப்பையன். அடேங்கப்பா, புதுசா என்னடா திடீர்னு அவ மேல அக்கறை? ஏமா, அவன் மேல நான் அக்கறப்படாம வேற யாருமா அக்கறப்படுவா? பாரேன். நேதே. ஆமா மாமா, பொண்ணுங்களோட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாத ஆணாதிக்க சமூகத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படுகிறோம் டோலி. ரேணுவை கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண விடாம அவளுக்கு கல்யாணம்ன்ற பேர்ல அவங்க மாமியார் வீட்டு சமயக்கட்டிலே முடக்கி வைக்க பாக்குறீங்களா? இவன் என்ன திடீர்னு இந்த துள்ளுறான்? நீ எப்ப மாப்பிள்ள சிங்கப்பெண்ண குரூப்ல சேர்ந்த? ரொம்ப முக்கியம்டா. என் புள்ள சொல்றது சரிதானே? ரேணுக்கு இப்ப என்ன வயசாகுதுன்னு அறக்க பறக்க கல்யாணம் பண்ண பாக்குறேன். அப்படி கேளுங்க மம்மி. அது மட்டும் இல்லாம அவ மனசுல வேற யாராவது இருக்கலாம்ல? ஆமா, ஏமா ரேணு, அப்படி ஏதாவது இருக்கா என்ன? அப்படி யாரும் இல்ல. அப்படி சொல்லுமா என் தங்கம். என்ன இப்படி சொல்லிட்டா? அப்ப அந்த கிஸ்ஸு அது ரேணு இப்ப மேபி யாரும் மனசுல இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதானே உள்ள போற முடியும். புரிஞ்சுக்க தெரியாத மக்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்தாலும் வேஸ்ட் தான். நிறுத்து. டைம் கொடுத்தா பூர முடியுமா? புரியல மாப்ள. அட என்ன மாமா, நீங்க வேற சும்மா நசன்ட்டு. இங்க பாருங்க, இப்போதைக்கு ரேணு அவ கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. இந்த மீன் டைம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பையனை பார்த்து கட்டிவீங்க. யாருக்கு தெரியும், அந்த பையன் சொந்தத்திலே கூட இருக்கலாம். மாப்ள, கேரியர் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே. ஆனா நம்ம சொந்தத்துல யாரு படிச்ச பையன்? 4 அரியர் முடிச்சா நானே படிச்ச பையன் தான்டா. அதெல்லாம் தெரியாது மாமா, அதெல்லாம் வரட்டும். யாருக்கு தெரியும், படிச்ச பையன் கிடைக்கலனாலும் கண்டிப்பா பிடிச்ச பையன் கிடைப்பான். பாப்போம். என்ன மாப்ள, இன்னைக்கு பொடி வச்சே பேசிட்டு இருக்க? பா, அவன் கிடக்குறான், விடுங்கப்பா. எனக்கு இப்போ கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சரிம்மா, நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். போய் பொட்டி பொடிகள்லாம் எடுத்து வை, ஊரை பார்த்து கிளம்பு. அப்ப சரி, நைட்டுக்கு இட்லி சுடுறேன், இருந்து சாப்பிட்டு கிளம்புங்க. ஐயய்யே, ஏண்டா சப்பாத்தி சுடணுமா? மாமா தான் போறேங்கிறாரு, நீ போக விடுற. நான் என்னடா பண்ணட்டும்? நீ என்ன லூசா? சிட்டி விட்டு போய் அவன் என்ன கோடங்கி பாளையத்துல போய் ஐடி வேலை பாப்பா? அதுக்கு நான் என்ன பண்றது? ரேணுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுல தான் தங்கணும்.
மாப்பிள என்ன மாப்பிள பேசுறீங்க? ஒரு வயசு பொண்ண இன்னொரு வீட்ல எப்படி தங்க வைக்கிறது? மாமா பாத்தியாமா மாமா நம்மள பிரிச்சு பேசுறாரு, நீ கேட்டு சும்மா இருக்க? டேய் இதுவும் ரேணு வீடு மாதிரி தான்டா. அவ இங்கேயே தங்கட்டுமே, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆமா மாமா. தம்பி நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல. மாமா மாப்பிள்ளை தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படியே வச்சுக்கோங்களேன். தம்பிலாம் வேணாம் மாமா. என்ன மாப்பிள உன் நடவடிக்கையே சரியில்லை. மாமா ரேணுவை மட்டும் இங்க தங்க விட்டீங்க, இங்க இருக்கிற எல்லா ஐடி பார்க்கும் கூட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு வேலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. டேய் உனக்கே வேலை இல்ல, இதுல நீ என் பொண்ணுக்கு வேலை வாங்கி தர போறியா? டேய் இப்ப முடிவா என்னதான்டா சொல்ல வர? ஐயோ இப்ப இந்த ஆள் வேற ஸ்பீட் பிரேக்கர் போட்டுட்டு இருக்கானே, என்ன பண்றது? ஐடியா. ஐயோ மாமா இங்க வா. எல்லாரும் போங்க, என் பொண்ணு இங்கதான் இருப்பா. எனக்கு முழு சம்மதம். ஆ? என் பையன் அப்படி என்னடா சொன்னான், உடனே ஓகே சொல்லிட்ட? அதெல்லாம் ஏன் கேக்குற? மாப்பிள்ளை எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவாரு. ம், சரி சரி, எனக்கும் வேலை இருக்கு. இவனுங்க கடைசி வரைக்கும் இட்லி சுடுறதா சப்பாத்தி சுடுறதான்னு சொல்லாமே போறானுங்க. பிசாசு. சாரி. ஐயோ அப்படி என்னத்தை தாண்டா சொன்ன, உடனே ஒத்துக்கிட்டாரு. உண்மையை சொன்னேன். அடிச்சி இது ஒண்ணு இரும. ஏய் நீ என்னடி கிஸ் அடிச்சுட்டு மனசுக்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்ற? கிஸ் அடிச்சா நான் உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் கிஸ் கொடுத்துருக்கேன். அவங்களெல்லாம் என்ன நான் லவ்வா பண்ணிட்டு இருக்கேன்? அப்போ நான் ஏமாந்திருக்கேன். யூ பீன் ஃபூலிங் அரவுண்ட் மீ. லூஸ் ஏதாவது உளறிட்டு நான் போய் படிக்க போறேன். இல்ல 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 பொய் சொல்றா. இவ மனசுல நம்ம தான் இருக்கோம். அதான் 2 மாசம் இங்க தான் இருக்க போறா. அத உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். நீ சொன்ன மாதிரியே நைட்டுக்கு யோ சரியா எடுத்துட்டு வரேன் அப்போயா. மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க உட்காருங்க. யோ ஆமா என்னையா இங்க உட்காந்துருக்க? உன்னை மாடிக்கு தானே போக சொன்னேன். வெளியில மழை பெய்யுது மாப்பிள, அதான் இங்கேயே அட்டிய போட்டேன். யோ கத்தாதையா, வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க மாப்பிள, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் வந்தேன். உட்காரு. Cheers, Cheers, மாமா. மாப்பிள இப்படி மாப்பிள்ளன்னு கூப்பிடுறப்ப எவ்வளோ அழகா இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணு மாமா. எதுக்கு தேவையில்லாம தம்பிலாம்? மாப்பிள போன வாட்டி கட்டிங் போட்டப்போ மாமா இல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அதான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மாமாவே இருந்துக்கோ அண்ணா. மாப்பிள வீட்டுக்கு போக இருந்த என்ன நல்லா பேசி நிக்க வச்சுட்ட, எப்பட்றா? பவரு மாமா. மாப்பிள நீ என் காதுல சொன்ன மாதிரி டெய்லி எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி தருவல்ல? வாங்கி தரண்டா டேய். என்னது டாவா? ஒன்றில் மாமா டெய்லி வாங்கி தரேன், ஒன்றா அடிப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி மாப்பிள. மாப்பிள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. எதுக்கு? மாப்பிள ஊர்ல இருந்தா உங்க அத்தைக்காரி என்னை நிம்மதியா குடிக்க விட மாட்டாங்கன்றதுக்காக தானே நீ என்னை இங்க இருக்க வைக்க திடிச்ச. உனக்கு எவன்டா பண்ண? எல்லாம் பொண்ணுக்காக தான். ஆமா ஆமா மாமா. தங்க மாப்பிள நீ. மாமா உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ரேணுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, ஒரு வேலை கிடைக்கலன்னா எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்ப்ப? அப்படி கேளு மாப்பிள. அதான் கேட்டல சொல்லியா? மாப்பிள இந்த ஜில்லாவிலே நல்லா படிச்ச பையன், யூஎஸ் செட்டில்டு, இல்லைன்னா 3 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ள தான் பார்ப்பேன். 3 lakhs in India? ஒரு வருஷத்துக்கா மாமா? டேய் பர் மந்த்டா லூசு பையா. அப்போ ரேணுவை கட்டிக்கணுன்ற நம்ம கனவு மாப்பிள்ள
என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? ஒன்றும் மாமா, மாசம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நீயும் அதை பத்தி யோசிக்கிற? உன் பொண்ணை கட்டிக்க தான் ஐயா. என்னது? இல்லை மாமா, உன் பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கணும்னா மாசம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டியிருக்கேன்னு யோசிச்சேன். மாப்பிள்ள நீ மட்டும் மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ, கொய்யால என் பொண்ணு உனக்கு தான் மாப்பிள்ள. ம், நிஜமாவா மாமா? ஆமா மாப்பிள்ள. அப்போ உன் பொண்ணை இப்பவே கட்டி கொடு, நான் 3 லட்ச ரூபா அப்புறம் சம்பாதிச்சு தரேன். என்ன தம்பி சொன்ன? மாமா மாமா, ஏன் மாமா மாப்பிள்ளனே கூப்பிடு, எதுக்கு தம்பின்னு திரும்பி திரும்பி கூப்பிட்டு இருக்க? இல்லை மாப்பிள்ள, நீ மாசம் 3 லட்சம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்க என் மாப்பிள்ள, இல்லைன்னு வச்சுக்க என் அக்கா பையன்தான். எஸ். புரியுதியா? யோ போயா. மாப்பிள்ள கட்டிங் தீர்ந்து போச்சு மாப்பிள்ள, ஒரு பாட்டில் வாங்கி தரியா? நான் வேணா வாங்கி தட்டுமா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என் பொண்ணு மாதிரியே மிமிக்ரி பண்ற? ஐயோ நல்லா பாரு, அதுவும் பொண்ணுதாயா. அம்மா என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? என்னப்பா அது? இவன் கூட சேர்ந்து பொறுப்பே இல்லாம இப்படி சரக்கடிச்சிட்டு இருக்க? மா நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், மாப்பிள்ள தான் என்ன போஸ்ட் பண்ணாருமா. யோ என்னையா இப்படி போய் சொல்ற? நீ முதல்ல கீழே போய் தூங்குப்பா. ஏன் நம்ம மேல படுக்க போறோமா? மா மாப்பிள்ள நீ முதல்ல திட்டாதம்மா. போப்பா. கூட்டு போயா கீழே. பக்கி எப்படி கோத்துட்டு போகுது பாரு. உன் மனசுல என்ன இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா உள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வரது எடுப்புன்னு நான் வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன்னை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு அதான் உங்கள் அப்பன்ட்ட கூப்பிட்டு டெய்லி சரக்கு வாங்கி தரேன், இங்கே இருந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா இங்கே இருக்கவே ஒத்துக்கிட்டான். இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன். பாய். அப்புறம் உண்மையிலே அந்த கிசு சும்மா தான் கொடுத்தியா? அடிக்கிறதுக்கு ஓடிடு. சரி 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 சரி, குட் நைட். டேய் நம்ம காவியா கல்யாணத்துக்கு போனோம், நீயும் ரேணுவும் வரீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வரோம். அத்தை என்கிட்ட கிராண்டா எதுவும் ட்ரெஸ் இல்ல, நீங்க வேணா போயிட்டு வாங்களேன், நான் வரல. இதுல என்னடா இருக்கு? பீரோல என் புடவை நிறைய இருக்கு பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீயே பார்த்து கட்டிக்கோ. ம் சரி அத்தை. சரி, நான் அவன் வரானான்னு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். ம் டேய் என்னம்மா? ஒரு கல்யாணத்துக்கு போனோம், நீ வரியா? யாரு கல்யாணம்? நம்ம சொந்தக்கார பொண்ணு காவியாக்குடா. நான்லாம் வரல, நீங்களே போயிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. டேய் கல்யாணத்துக்கு வரலன்னு கூட சொல்லு, ஆனா உனக்கு வேலை இருக்குன்னுலாம் போய் சொல்லாத. நான் இப்படி போனவனே அந்த டீ கல்ல நின்று தம் அடிப்பேன், அதானே? உங்க அப்பா உன்னை ரொம்ப ஹியூமரஸாக வளர்த்திருக்கான். நான்லாம் வரல. அப்ப நீ வரல, சரி நாங்க 3 பேரும் கேப் புக் பண்ணிட்டே போறோம். 3 பேரா? ரேணு வராளா? ஆமாண்டா, நீ வந்தா அவளை உன் கூட பைக்ல அனுப்பிச்சிட்டு நானும் மாமாவும் ஆட்டோல போலான்னு பார்த்தோம், நீ தான் வரலன்னு சொல்லிட்டு சரி நாங்க 3 பேரும் கேப் புக் பண்ணி ஐயோ அம்மா அம்மா அம்மா, அப்போ ஏதோ வரலன்னு சொன்னேன். இப்போ இப்போ அது நானும் வரேன். அப்ப நீ வரியா? வரமா. நீ வேற கேப்ல போறன்ற, அவன் இந்த மழையை காரணமா வச்சு 50-100 எக்ஸ்ட்ரா வாங்குவான். நீ எப்பவும் போல ஆட்டோலயே போ, நான் ரேணு பைக்ல வச்சு கூட்டு வந்துடுறேன். எனக்கும் சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமா? இருக்கும். ஆமா, ரேணு வரும்போது சாதா ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு வந்தா, ரிசப்ஷன் போறதுக்கு அவகிட்ட ட்ரெஸ் இருக்கா? ஏய் என் பட்டு புடவை கட்டிக்க சொன்னேன்டா, அவ அதுலதான் வருவா. மலையூர் மம்பட்டியா மாதிரி இருப்பாளே. அப்ப நீங்களா போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய் நாங்களா ரெடியா தான் இருக்கோம், நீ போய் சீக்கிரம் ready ஆயிட்டு வா. ஓகே வந்துடுறேன். என்னடா இந்த பையன் வரானா இன்னும் ஆளை காணோம்? இதோ வரான். என்ன ரெடி தானே, போலாமா? ஏண்டா பேண்ட் ஷர்ட்ல வருவேன்னு பார்த்தா இப்படி வெள்ளையும் சொல்லியுமா வேஷ்டி ஷர்ட்டில வந்திருக்க? இல்லம்மா, தமிழ் கல்யாணத்துக்கு போறோம், பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதானே கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அது சரி. மாப்பிள்ள
பார்க்க அப்படியே மாப்பிள்ள கணக்கா இருக்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா, எல்லாம் உன் பொண்ணுக்காக தான்டா டேய். நைட் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், போயிட்டு வந்து. ஆ சரி மாமா. ஆட்டோ வந்துருச்சு. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நானும் ரெனோ கதவை போட்டுட்டு வந்துடுறோம். சரி வாடா போலாம். ஹேய் வா 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 வா, வா. போயிட்டானுங்க. ஏய் அழகா இருக்கடி. வேணும்னே தானே வேஷ்டி சட்டை கட்டின. கிடையாது கிடையாது, நீ சாரி கட்டுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா சூப்பரா கட்டியிருக்க. எங்க அம்மா கட்டி விட்டாங்களா? இல்லையே, எனக்கே கட்ட தெரியும். உனக்கே கட்ட தெரியுமா? அப்பதான் மறந்துரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உனக்கு கட்டி விடுவேன். சி, ஆசைதான். இருந்தாலும் வெள்ளை வேஷ்டி சட்டையில அழகா தான் இருக்கு. இஸ் இட்? தேங்க்யூ. ஆமா, பாக்குறவங்களாம் நம்மள புருஷ முன்னாடின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டா என்ன பண்றது? நினைச்சா நினைச்சுக்கிட்டோம், தப்பில்ல. ஐயோ அம்மா. ஏய் எங்க போற? அது சொல்லாம போற? வா வா வா. சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். துணி நம்ம கொடிலையா? ச்சே. ஏய் 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 மெண்டலே, எதுக்குடி கொடியில காய போட்டு என் துணியெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்க? ஆமா, இது எங்க கொடி. என்னது? நாங்க காய போட்ட கொடியில நீ ஏன்டா உன் துணியை காய போட்டுட்டு இருக்க? ஏய் பின்ன உங்க அப்பா அரணா கொடியில அடி காய போட முடியும்? ஏய் வாயை கிழிச்சிருவேன். உன் துணி எங்க கொடியில காய போட்டினா உனக்கு இருக்கிற நோயெல்லாம் எங்களுக்கு வந்துடாதா? நோயா? ஆமா, உனக்கு என்னென்ன நோய் இருக்கோ யாருக்கு தெரியும்? ஏன் இதெல்லாம் 2 மாசம் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தல அப்ப தெரியல?